எல்லாருக்கும் பிடிக்கும் The Chennai Silks இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. வணக்கம் மகளே. வணக்கம் மக்களே. தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படம் ராயன். ஸோ நடிகர் வந்து ஒரு ஷார்ட் டைம்ல, அதாவது கிட்டத்தட்ட 2002 அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணோம்னா 2024, ஒரு 22 வருஷம். 22 வருஷத்துல 50 படம். இதுல வந்து அவர் டைரக்டராகவும் இருந்திருக்காரு, பாடகராகவும் இருந்திருக்காரு, பாடல் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு, தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு. இப்படி ஒரு பன்முக திறமை கொண்ட ஒரு நடிகர். இந்த இவ்வளவு தூரம் கடந்து வந்தது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தனுஷ் அவர்கள் கடந்து வந்த பாதையை சின்னதா நம்ம ரிவைண்ட் பண்ணி இந்த வீடியோ பேசலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து துள்ளுவதோ இளமை முதல் படமே என்னன்னா அவரோட அப்பா இயக்கத்துல வந்த திரைப்படம். அதுல வந்து அவங்க அண்ணனான செல்வராகவன் வந்து இது டயலாக் ரைட்டர் அந்த இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ யூஸ்வலாவே வர்ற ஒரு விஷயம் தான். அவங்க அப்பா இயக்குற ஒரு படத்துல இவங்க பையன் நடிக்கிறாரு அப்படின்னாலே நெப்போட்டிசம் இவரும் சரி, என்னப்பா நெப்போட்டிசம் வந்துட்டாரு அவர். அது மட்டும் இல்லாம அவரோட பாடி ஷேமிங்கான சில கமெண்ட்ஸும் பயங்கரமா பாஸ் பண்ணாங்க. சில கமெண்ட்ஸ் இல்ல, நிறையவே வந்தது. அதுவும் குறிப்பா என்னன்னா அந்த மிலிட்டரி ஆபீசர் மாதிரி வர இந்த இதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டாரு. குறிப்பா அப்ப தனுஷ் அவர்கள் இப்ப 18 கூட தாண்டல. ஆமா, ரொம்ப ஒரு ரொம்ப சின்ன பையனா இருப்பாரு. அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இல்ல ஒன்னு ரெண்டு இடத்துல என்னன்னா அவரோட அந்த பொட்டன்ஷியலை வந்து காட்டியிருப்பாரு. ஏதோ இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சிலர் வந்து அவரோட பொட்டன்ஷியலா அந்த இடத்துல ரீட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் மேல பயங்கரமா விமர்சனம் வைக்கப்பட்டது. அவர் மேல ரொம்ப அநியாயமான விமர்சனங்களும் வைக்கப்பட்டது. குறிப்பா அந்த பாடி ஷேமிங் கமெண்ட்ஸா இருக்கட்டும், அவரோட நடிப்புல ஓகே இருக்கிற விமர்சனத்தை தாண்டி அவரோட பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி என்ன இவர் இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்காருன்ற மாதிரியான விமர்சனங்களும் பயங்கரமா வைக்கப்பட்டது. பட் இதை தவிர்த்து அதுக்கு அடுத்த படமே அவருடைய அண்ணன் இயக்குனரா அறிமுகம் ஆறாரு. அந்த படத்துல நீங்க எதனா நெகட்டிவா சொல்றீங்களோ அதை வச்சு நான் பாசிட்டிவா மாத்தி காட்டுறேன் அப்படின்ட்டு காதல கொண்டேன் படத்தை எடுக்கிறாரு. அதே உருவம் தான், அதே தனுஷ் தான். ஆனா நடிப்புல மிரட்டி இருப்பாரு தனுஷ் அவர்கள் பீக்ல. அதாவது 2வது படத்திலேயே யாரா அந்த மனுஷன், இவரே நம்ம கிண்டல் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா அதுல டான்ஸ் வேற ஆடி இருப்பாரு. பெருசா டான்ஸ் ஸ்டெப் கிடையாது. இதுல வந்து இந்த திவ்யான்னு ஆடுறதா, அந்த காதல் கொண்டேன் அந்த பாட்டு தனியா ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டுல ஆடுறதுன்னு தனுஷ் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு நடிகர் அப்படிங்கிறத காதல் கொண்டேன்னு தான் நிரூபிக்கிறாரு. முக்கிய காரணம் செல்வராகவன். அதுவும் குறிப்பா 2வது படத்துல ஒருத்தரால இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய டவுட். ஏன்னா நீங்க எந்த ஒரு கமல்ஹாசன், ரஜினி, விஜய், அஜித், எந்த ஒரு அதுக்கு முன்னாடி உள்ள பெரிய நடிகர்கள் எந்த பேர் யார் எடுத்தாலும் அவங்களோட 2வது படம் என்னன்றது நமக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும். இதுதான் ஒரு 2வது படம் அப்படின்னு. பட் ஆனா தனுஷ்க்கு அப்படி கிடையாது. முதல் படம் 2வது படம் அப்படின்றது அவ்வளவு ஒரு ஐகானிக்கா அவரோட கரியர் ஃபுல்லாவே த்ரூ அவுட் த கரியர் அவருக்கு இருந்தது. அப்கோர்ஸ் அதை தாண்டி பல விமர்சனங்களுமே வந்தது. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இப்ப நம்ம விஜய், அஜித் இந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் எல்லாம் 2வது படத்துல ஹீட் அவ்வளவா கொடுத்தது. ஆமா, அதே மாதிரி இன்னொரு விஷயம், இவங்க நம்ம சொன்ன முன்னணி நடிகர்கள் எல்லாருமே கமர்ஷியல் ட்ராக்கு வந்தது ஒரு 10-15 படம் பண்ணது கமர்ஷியல் ஹீரோவா மாறி இருப்பாங்க. விஜய் அவர்களும் ஆரம்பம் லவ் படம் பண்ணிட்டு இருந்தாரு. திருமலை தான் அவரை மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஆனா நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தனுஷ் அவர்கள் 2002 ஹீரோவா அறிமுகமாறாரு. 2004 கமர்ஷியல் ஹீரோவா மாறுறாரு சுல்லான் திரைப்படம் மூலமா. அந்த படம் வந்தப்ப அவர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. இதே மாதிரி, அதாவது வந்து ஓகே அவர் ஒல்லியா இருக்காரு, நல்லா நடிக்க ஒத்துக்கலாம், ஆனா இவரை வச்சு எப்படி கமர்ஷியல் படம் எடுப்பாங்க, இவர் அடிச்சா ஏத்துக்கிற மாதிரி இருக்குமாப்பா அப்படின்னு மாதிரி விமர்சனம் வைக்கப்பட்டது. அந்த விமர்சனத்தையும் சுல்லான் படத்துல உடைக்கிறாரு. இப்ப அந்த பஞ்ச டைலாக் சூளானா சுளுக்கு எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் ஹீரோவா அப்பவே அறிமுகம். அதுல ஒரு ஜெயில் ஃபைட்டர் இருக்கும், அதெல்லாம் ஒரு பயங்கர ட்ரெண்டான ஒரு ஜெயில் ஃபைட்டா இருந்தது. அண்ட் அந்த டைம்ல அது பெரிய இப்போ வந்து 102ல காமெடியா இருக்கணும்னாலும் அந்த டைம்ல அது பயங்கர வைபா இருந்தது. அந்த டைம்ல எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆமா, அதுல அந்த டைம்ல எங்களுக்கு மகிழ்ச்சி. சொல்லலாம் வா சொல்லலான்றதுலாம் என்ன மாதிரியான சாங் அது. குறிப்பா நாம ஒரு விஷயம் சொல்லணும், அதாவது இந்த பாடி ஷேமிங் அவர் மீது வரும்போது கொஞ்சம் லீனா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தனுஷ் ரசிகர்களா மாற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா தன்ன மாதிரியே ஒருத்தர் ஸ்கிரீன்ல அவங்க பாக்குறாங்க, அவர் நல்லா நடிக்கிறாரு, எங்களுக்கான ஒரு அடையாளமா அவர் நாங்க பாக்குறோம் அப்படின்ட்டு தனுஷோட ரசிகர்கள் பயங்கரமா வளர ஆரம்பிச்சாங்க. ஆமா, அது என்ன இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட ஸ்டார்டம் வந்து ரொம்ப குயிக்காவே இதாக ஆரம்பிச்சு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தடுத்து வந்த படங்கள் நீங்க பாத்துட்டீங்கனாலே அடுத்தடுத்து ஹிட்டா தான் இருக்கும். அந்த புதுப்பேட்டையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த படிக்காதவனா இருக்கும், காமெடி படங்கள் நிறைய பண்ணாரு. திருடா திருடி ஆகட்டும், அது கமர்ஷியல் ஹிட். தேவதை கண்டேன் பயங்கர காமெடி, எமோஷனும் இருக்கும். புதுக்கோட்டையில இருந்து சரவணன் ஒரு படம் வந்து அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அடிக்கடி கேட்டு நிறைய நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம். ஒரு அட்வென்ச்சர்ஸ் படமா இருக்கு, கிராஸ் பண்ணி வருவாங்க. ஆமா, சோ இந்த மாதிரியான படங்களுமே நிறைய கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலா என்னன்னா அவரோட இதுல என்ன அந்த ஆக்ஷனா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு இன்னசென்ட்டான விஷயங்கள். இந்த புதுக்கோட்டையில இருந்த சரவணன்லாம் நிறைய இடத்துல ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாரு. சோ எல்லாத்தையுமே அந்த கேரக்டராவே வாழ்றதுல வந்து ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிருவாரு அப்படின்னு ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ் அத விஷயங்களை பண்ணக்கூடியவர் தான் தனுஷ். இந்த வருஷத்துல தனுஷுக்கு அவங்க அண்ணன் தான் பெரிய சப்போர்ட்டா இருந்தாரு. ஆனா அவரை விட இன்னொருத்தர் நான் தூக்கிட்டு போறேன், இனிமே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டு வந்தவர் தான் வெற்றிமாறன் பொல்லாதவன் படம்.
படம் வந்து ஐயோ இப்ப எப்ப பேசினாலுமே ஒரு செம படம். இப்ப அந்த படம் சொல்லும் போது ஜிவியோட பிஜிஎம் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த பல்சர் பைக் தான். அந்த படத்துல தான் தனுஷ் அவர்கள் சிக்ஸ் பேக்கும் வச்சிருப்பாரு. ஆமா எஸ், அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல. யாராவது அந்த மாதிரி பண்ண முடியும்? இந்த உடம்பு வச்சு சிக்ஸ் பேக் எல்லாம் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க யாருமே. அதனால அந்த டைம்ல வந்து சிக்ஸ் பேக் ட்ரெண்ட் அப்படின்றது எல்லாம் முன்னாடியே இந்த சிக்ஸ் பேக் வைக்கிறதுன்றது ட்ரெண்டுக்கு ரொம்பவே முன்னாடி. இப்போ எல்லாம் வைக்கிறது நமக்கு தெரியாது. அருண் விஜயா இருக்கட்டும், இல்ல சூர்யாவா இருக்கட்டும், இது மாதிரியான நிறைய ஆக்டர்ஸ் வந்து நமக்கு தெரியுது. ஓகே, பாடி வந்து சிக்ஸ் பேக் ட்ரெண்ட் ஆரம்பிச்சு வச்சதே தனுஷ் தான் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் அந்த இடத்துல. எஸ். அதே மாதிரி என்ன பொல்லாதவனுக்கு அப்புறமே தொடர்ந்து என்னன்னா ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு அவருக்குமே வெற்றிமாறனுக்கு. பட் அதை தாண்டி அவங்க வந்து அதுக்கப்புறமா மறுபடியும் ரீலான்ச் ஆகுனாங்க. எந்த படத்துல அப்படின்னா ஆடுகளம் படத்துல. ஆடுகளத்துல இருந்து வா ஓகே செம, இது இன்னொரு பொல்லாதவன் ஒரு மாதிரியான ஹிட் அப்படின்னா ஆடுகளம் வேற மாதிரியான ஒரு ஹிட். அதுவரை நாம வந்து தனுஷை வந்து ஒரு சென்னை பாய் இந்த மாதிரியான பார்த்திருப்போம். முதல்ல அந்த மதுரை ஸ்லாங்க பக்காவா பேசி மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பையன் கருப்பு அப்படின்ற ஒரு கேரக்டர், கேபி கருப்பு ஒரு சேவல் வளர்க்கக்கூடிய ஒரு பையன் அந்த ஏரியாக்குள்ள எப்படி சுத்துவான், அவனோட வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அந்த கருப்பு கேரக்டர் மூலமா தனுஷ் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பாரு. அதுவும் குறிப்பா என்ன ஒரு மதுரைக்காரர் அப்படின்றதுனால அவர் அன்றாட வாழ்வியல்ல பாக்குற பல பேரை வந்து வா என்ன இது தனுஷ் நம்ம ஒரு பையன் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி எமோஷனல் ஆயிருப்பாரு. உண்மையிலே அவர் அந்த கையில கட்டிக்கிட்டு நடக்கிறதாகட்டும், ஒரு லப்பர் செருப்பு தான் போட்டுருப்பாரு. பாத்தீங்கன்னா அப்படியே அதுல ஒரு பையன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பண்ணிருப்பாரு. இன்னொரு விஷயத்த நான் மென்ஷன் பண்ணுவோம் இந்த வருஷத்துல. அதாவது நடிகர்கள் வந்து ஒரு காலத்துக்கும் 2 நடிகர்கள் ஒப்பிடுவாங்க. ரஜினி, கமல், எம்ஜிஆர், சிவாஜி, விஜய், அஜித் அப்படி வரும்போது தனுஷ் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய கேரக்டர் இந்த பயணத்துல வந்து அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய நடிகரா ஒருத்தர் பேசப்பட்டாங்க, சிம்பு. எஸ், ஏன்னா 2 பேரும் ஒரே டைம்ல வளர ஆரம்பிக்கிறாங்க. சிம்பு அவர்கள் ஆரம்ப சின்ன குழந்தை நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவரும் இந்த 2002, 2023 அந்த ஹீரோவா வர்றது அப்படின்றது அப்பதான் 2 பேருக்கு மேல கேஷ் ஏற்படுது. சோ தனுஷுக்கு போட்டியா சிம்புக்கு போட்டி தனுஷ் அப்படின்ற அந்த ஃபேன் வார்லாம் நடக்க ஆரம்பிக்குது. குறிப்பா ஒரு படத்தை நம்ம மென்ஷன் பண்ணலாம். தேவதை கண்ணன் படத்துல வந்து தனுஷ் அவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலா ஐயோ நாளும் இது பண்ணிட்டா சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி போய் நிப்பாரு. அத இது பண்ற மாதிரி வல்லவன் திரைப்படத்துல வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசல கோர்ட் வாசல போய் நிப்பேன் நினைச்சியா அப்படின்னு அவர் ஒரு பதில் கொடுத்திருப்பாரு. சோ இது வந்து இன்டைரக்டா தனுஷ் தான் சொல்றாரு, தன்னுடைய ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நடிகர் வந்து அவர் தான் அப்படின்ற மாதிரி அப்பவே ஃபேன் வரலாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதுக்காக அது அந்த மாதிரி என்னன்னா யூஸ்வலாவே இந்த ஃபேன்ஸ் அப்படின்னா இருக்கட்டுமே ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, அப்புறம் என்னது சிம்பு, தனுஷ், இவன் மணிகண்டன், கவின் வரைக்குமே எடுத்துக்கலாம். சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி. இதெல்லாம் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அண்ட் இவங்க வந்து 2 பேருமே சில ஸ்டேஜஸ்ல வந்து ரொம்ப மேடை வந்து ஷேர் பண்ணிக்கும் போது அதெல்லாம் ரொம்ப ஹோல்சமான அனுபவங்களும் கொடுத்துருக்காங்க, ஹோல்சமான சில விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. இந்த பயணத்துல தனுஷ் வந்து நிறைய மேடையில சொல்லியிருக்காரு, நான் வந்து ரஜினி அவருடைய தீவிரமான ரசிகன் அப்படிங்கறத நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. பட் அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அந்த ரஜினிக்கே நான் மருமகனா போவேன் அப்படிங்கறத. அந்த ஒரு சம்பவமும் நடந்தது. அதுவும் தனுஷ் அவர்கள் பீக்ல இல்ல, அவர் ரொம்ப பீக்ல இல்ல, வளர்ந்து வரக்கூடிய நடிகரா இருந்தாரு. அப்பவே ரஜினி அவர்களுக்கு மருமகனா போறாரு. அண்ட் இதுல ஹைலைட் என்னன்னா இப்படி ஒரு ஃபேன் பாயா இருந்து பலர் டைரக்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க, பலர் வந்து அவர் கூட நடிச்சு பார்த்திருப்பீங்க. அவரோட படத்தை ப்ரொடியூஸ் பண்றது வந்து எங்க தனுஷ் தான். காலா படத்துல ப்ரொடியூஸ் பண்றாரு, ரஞ்சித் இயக்கத்துல காலா படம். அதுவுமே ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அந்த டைம்ல. இப்பவுமே ஒரு பேசப்படக்கூடிய ஒரு படமா தான் அதுவும் இருக்குது. அண்ட் நீங்க சொன்ன என்னன்னா ஒரு 2 டைரக்டர்ஸ் சொல்லியிருந்தோம், செல்வராகவன், வெற்றி. அதாவது இப்ப தனுஷ் அப்படின்னாலே அவர் சரியா பயன்படுத்திட்ட இயக்குநர்கள் அப்படின்னா டக்குன்னு கண்ணை மூடிட்டு 2 பேர் இவங்க தான், செல்வராகவன், வெற்றிமாறன் இப்படிதான் சொல்றாங்க. அங்க மூணாவதா இருக்காரு யாரு, மித்ரன் ஜவஹர். எஸ், அது வந்து ஒரு அண்டர்ரேட்டட் காம்போ அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு அழகான படங்கள், 4 படங்கள், முத்தான படங்கள். ஆமா, யார்டி நீ மோகினி, குட்டி, உத்தமபுத்திரன், இப்ப திருச்சிற்றம்பலம் கடைசியா. 4 படமே அழகான படங்கள். 4 படமே அந்த ஹோல்சமா இருக்கும். நீங்க எப்போ எத்தனை டைம் பார்த்தாலும் இப்போ ஓகே அஃப்கோர்ஸ் லைக் ஆக்ஷன் மூவிஸா இருக்கும், சீரியஸ் படங்கள் எல்லாமே இருக்கும்போது இந்த 4 படங்கள் பார்க்கும்போது மட்டும் ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு லைட்டான ஃபீலிங் இருக்கும் நமக்கு. உத்தமபுத்திரன்ல வர்ற காமெடியா இருக்கட்டும், இதுல வர்ற கேரக்டர்ஸா இருக்கட்டும், குட்டி படத்துல அவரே ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்கும், அவரோட வேற மாதிரியான ஒரு சோன், அது ஒரு ஜாலியான ஒரு இதா இருக்கும். திருச்சிற்றம்பலம் அஃப்கோர்ஸ் எல்லாருமே இப்போ உள்ள எல்லாருமே அதை பத்தி பெருசா பேசணுன்ற அவசியம் நினைக்கிறேன். யாரடி நீ மோகினா டைம்லெஸ் கிளாசிக் அதெல்லாம். இந்த மாதிரியான பல படங்கள் கொடுத்த ஒரு காம்போ தான் அந்த மித்ரன் ஜவஹர் அண்ட் தனுஷ் காம்போ. இந்த காம்போ வந்து செல்வராகவன் அண்ட் வெற்றிமாறனுக்கு நிகரா ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுத்த ஒரு காம்போ தான். பட் ஆனா அதிகம் பேசப்படாத ஒரு காம்போ அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். குறிப்பா தனுஷ் அவர்கள் கல்யாணத்துக்கு பிறகு அவருடைய மனைவி இயக்கத்திலே நடிக்கிறாரு. மனைவி இயக்குனரா அறிமுகமாகறாங்க. ஐஸ்வர்யா அவங்க இயக்குனர் அறிமுகம். 3 அதுல இவரும் ஒரு அறிமுகமான, அதுதான் அனிருத் அவர்களும் இசையமைப்பாளரா அறிமுகமாறாரு. இவரும் பாடலாசிரியரா அறிமுகமாகிறாரு, பாடகராகவும் பாடுறாரு. இப்போ அந்த படத்துல ஒய் திஸ் கொலவரி வேர்ல்டு லெவல் ஹிட் ஆகி தனுஷ வந்து ஃபேமஸ் ஆகி கொண்டு போனதுல மிக முக்கிய முதல் பங்கு அப்படின்னா அது ஒய் திஸ் கொலவரி. அது வந்து என்னன்னா
பேன் இந்தியாலாம் இல்ல, பேன் வேர்ல்டு world. வேர்ல்டு லெவல்ல சார்ட்ல எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. என்னடா பாட்டு இது, வைதிஸ் கொலவெறி என்ன பாட்டு இது, பல அப்கோர்ஸ் அது அதுவும் இங்கிலீஷ் அந்த பாட்டோட மேக்கிங் வீடியோ தான் அது. ஆமா, சாதாரண மேக்கிங் வீடியோ தான் வெளியாச்சு. அது என்ன இவ்வளவு ஒரு பயங்கரமான சாங்கா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பெரிய லைம் லைட் கொடுத்தது. அண்ட் அது அனிருத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்க கொடுத்து விட்ட ஒரு பாட்டு தான் படம் அந்த எஸ் வைதிஸ் கொலவெறி அப்படின்றது. சோ இப்படி தமிழ் சினிமாவில கலக்கிட்டு இருக்கக்கூடிய தனுஷ் வந்து அடுத்ததா ஹிந்திக்கு போறாரு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. ஏன்னா தமிழ் சினிமாவில முன்னணியா இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து ஹிந்திக்கு போனாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நம்ம கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதை உடைச்சு ராஞ்சனா படம் மூலமா ஹிந்தில அறிமுகமானாரு தனுஷ். அதுவும் குறிப்பா அந்த படத்துக்கு வந்து அவர் ஹிந்தி அவ்வளவா தெரியாது அப்படின்றதுனால தனக்கு கொடுக்கக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையுமே தமிழ்ல எழுதி வச்சுட்டு அதை ஹிந்தியில பேசி அந்த படம் முழுக்க நடிச்சு கொடுத்தாரு. சோ அதுக்கு பிறகு அமிதாப்பா இன்னொரு படம் ஷமிதாப்னு ஒரு படம் வந்துச்சு. அதுவுமே அமிதாப் பச்சனோட சேர்ந்து நடிக்கிற ஒரு படம். அதுவுமே ஒரு பயங்கர லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு. சோ இப்படி அவர் தொடர்ந்து பண்றது. இப்ப ரீசெண்டா ஆர்த்தங்கிரேன்ற ஒரு படம் பண்ணியிருந்தாரு. சோ இது மாதிரியான பல ஹிந்தி படங்கள் பண்ணியிருந்தாலும் அதுலயும் ஒரு சில விமர்சனங்கள்லாம் அவர் அங்கேயுமே பாடி ஷேம் பண்ற மாதிரியான சில டைலாக்ஸ் வந்து சில ஹிந்தி சீரீஸ் அண்ட் ஹிந்தி படங்கள்ல வந்து வர்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. பட் அதெல்லாம் கண்டுக்காம என்ன பாலிவுட், என்ன பெரிய பாலிவுட், நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட்டுக்கு போயிட்டு கிரேமேன் அப்படின்னு ஒரு படத்துல ஹாலிவுட் என்ட்ரி கொடுத்தாரு. அது முக்கியமான படம். அதாவது தமிழ் நடிகர்கள்ல ஹாலிவுட்ல நடிச்ச நடிகர்கள் ரொம்பவும் கம்மி. ரஜினி அவர்கள் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அதே மாதிரி தனுஷும் அங்க போய் அந்த கிரேமேன்ல நடிச்சு நான் வந்து தமிழ் நடிகர் கிடையாது, நான் வேர்ல்ட் கிளாஸ் ஆக்டர். அங்கேயும் போயிட்டு அவர் தமிழ பெருமையா எப்படி சொன்னாருன்னா கேப்டன் அமெரிக்கா வாயாலேயே சொல்ல வச்சாரு. என்னது ஹாய் மை செக்ஸி தமிழ் ஃப்ரெண்ட் அப்படின்னு அங்கேயே போயிட்டு ஸ்கோர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. நீங்க இங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணுங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன், எனக்கான ரூட் இது, இங்க ஹாலிவுட் கோலிவுட்னு எல்லா ஊர்லயும் நான் கலக்கும் அப்படின்ற மாதிரி போட்டு எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு தனுஷ். இன்னொரு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அவருடைய படத்தினுடைய டைட்டில் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ரஜினி அவர்களோட வச்ச டைட்டில் தான் இவரும் வச்சிருப்பாரு. அதனால உன்னிப்பா படிக்காதவன் மாப்பிள்ளை இல்லாதவன் தங்க மகன் மாவீரன் மட்டும் மாறிடுச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து அதை பயன்படுத்திட்டு இருக்காரு. அது மீது பிசம் வைக்கப்பட்டது. அவரும் மறுமையை தானே வச்சா வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னொன்னு கமலுக்கு அடுத்தபடியா முன்னணி வரக்கூடிய நடிகர்கள்ல வந்து தனுஷ் வந்து தனக்காக ஒரு படம், தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒரு படம், அதாவது ஒரு படம் கமர்ஷியலா, இன்னொன்னு வந்து ஒரு நம்மளை மோல்ட் பண்ணிக்கணும், ஒரு ஆர்ட் பிலிமா நம்ம பண்ணணும் அப்படிங்கறதுல தனுஷ் அவர்கள் ரொம்பவுமே குறிக்கோளா இருந்திருப்பாரு. ஏன்னா ஒண்ணு அசுரன் பண்ணுவாரு, அது முடிஞ்சோன்னா பட்டாசு அந்த மாதிரி ஏதாவது படம் வரும். இன்னொரு பக்கம் வட சென்னை பண்ணுவாரு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை, படிக்காதவன், இந்த மாதிரியான படங்கள் பண்ணி தான் ஒரு நடிகர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணாரு. குறிப்பா அப்பா கேரக்டர்ல நடிச்சு அசுரன்ல எல்லாம் பயங்கரமானது. அண்ட் குறிப்பா வெற்றிமாறன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஒரு யூஸ்வலாவே என்னன்னா ஆல் ஆக்டர்ஸ் ஆர் ஓவர் ரேட்டட் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி என்ன, அவர் வந்து பெரிய லெவல்ல என்ன ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. பட் இருந்தாலும் ஒரே ஒரு ஆக்டர் மட்டும் அவர் சொல்லுவாரு. என்னன்னா, நீங்க ஏன் தனுஷோட எப்பவுமே பண்றீங்க அப்படின்னு. தனுஷ் என்னைக்குமே கதையில தலையிட மாட்டாரு. அவர் வந்து முழுமையா தன்னை ஒப்பு கொடுத்துருவாரு. இந்த இடத்துல ஓகே, இது வந்து டைரக்டரோட கையில நான் கொடுத்துட்டேன், நீங்க என்ன இயக்குங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரீடம் வந்து டைரக்டர் கொடுப்பாரு. ஸோ அதனாலதான் நான் தனுஷோட தொடர்ந்து ஒர்க் பண்றதுக்கான காரணம் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் அஸ் ஆக்டர் இந்த மாதிரியா இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்றதே நம்ம சொல்லிடலாம். குறிப்பா இந்த பயணத்துல வந்து அவர் இயக்குனராகவும் அறிமுகமாகிறார். ஆமா, பவர் பாண்டி படம் மூலமா. அதாவது தனுஷ் அவர்கள் படம் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னாவே ஓகே, இவர் வந்து சிம்பு மாதிரி வல்லவன் மாதிரி ஏதாச்சும் படம் எடுக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு அழகான ஃபீல் குட்டான ஒரு காதல் கதை, வயசான பிறகு அந்த காதல் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கறத செமையா பண்ணாரு. குறிப்பா அந்த படத்துல கேமியோ பண்ணிருப்பாரு. ஆனா அதை கொஞ்சம் அடக்கிதான் வச்சிருப்பாரு, பெரிய அளவுல இல்லாம அடக்கி வச்சு. ராஜ்கரனை அவ்வளவு மோட் பண்ணிருப்பாரு. ராஜ்கரன் மலையில நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை. சோ அந்த பவர் பாண்டி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. சோ அதுக்கு பிறகு இப்ப ரெண்டாவதா இப்ப ராயன் திரைப்படம் அவருடைய 50வது படமா. பட் இதுவுமே ஒரு காதல் கதையா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனா இது ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு ப்ராப்பர் ஏ சர்டிபிகேட் படம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எஸ், அப்போ இதுக்கு முன்னாடி ஏ சர்டிபிகேட் படங்கள் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனா இதுவா இருக்கட்டுமே, வட சென்னையா இருக்கட்டும், ஏ சர்டிபிகேட், ஏன் ஏ சர்டிபிகேட் ஒரு படம் பண்ணாரு அப்படின்னு இந்த மாதிரி பல படங்கள் பண்ணியிருந்தாரு. ஆனால் எல்லாமே அவருக்கு வந்து ஒரு வெற்றியா தான் எடுத்து கொடுத்துருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த படம் எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். பொதுவா சில நடிகர்களோட வந்து இந்த காமெடி நடிகர்கள் அந்த ஒரு பாண்டிங் வந்து தொடர்ச்சியா நம்ம சில படங்கள்ல பார்ப்போம். அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அந்த வகையில தனுஷ் அவர்களுடைய படங்கள் அப்படின்னாலே ரெண்டு காமெடியன்கள் தான் நம்மளுடைய மேலே ஞாபகம் வருவாங்க. ஒன்னு விவேக் சார், இன்னொன்னு கருணாஸ். ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கருணாஸ் தான் மோஸ்ட்லி தனுஷுடைய எல்லா படங்களையும், திருவிழாவில் ஆரம்பமாகட்டும், அதுக்கு முன்னாடி தேவதையை கண்டேன் அப்படின்ட்டு வரிசையா அவருடைய காம்போல நிறைய படங்கள் நாம பார்த்திருப்போம். ஏன் பொல்லாதவன்ல கூட பொல்லாதவன், இந்த இதற்கு யாரடி அந்த ஒரு போன் பூத்துக்குள்ள நடக்கிற அந்த ஒரு காமெடி எல்லாம் இதுக்கப்புறம் ரீக்ரியேட் பண்ண முடியுமான்றதே தெரியல. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனும் நல்லா இருந்தது. ரெண்டு பேருமே வளர்ந்துட்டு வந்தாங்க அந்த டைம்ல. ஸோ அதோட நட்பினுடைய ஒரு அடுத்த கட்டமா தான் கென் கருணாஸும் அவருடைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. குறிப்பா
அசுரன் ஆகட்டும், அசுரன். அதுக்கு பின்னாடி வந்த வாத்தி, ஆமா இந்த 2 படங்கள்லயும் அந்த ஒரு பாணிக்கு பயன்படுத்திருப்பாரு. அதுக்கு பிறகு விவேக் சார், இந்த விவேக் அவர்கள் வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா தனுஷனுடைய இந்த ஒரு கெரியர்ல விவேக் அவருடைய பங்கு மிக முக்கியமானது. ஆமா ஏன்னா இவங்க 2 படத்துல காம்போ வந்தாலே கண்டிப்பா படம் ஹிட், அந்த காமெடி வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நம்ம கண்ண மூடி சொல்லலாம். படிக்காதவன் அதுல அந்த அசால்ட் ஆறுமுகம் கேரக்டர், அசால்ட் ஆறுமுகம் தானே, அசால்ட் ஆறுமுகமா, அசால்ட் ஆறுமுகம் அந்த கேரக்டரா இருக்கட்டும், இல்ல மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, உத்தமபுத்திரன், உத்தமபுத்திரன் எல்லாமே ஒரு பயங்கர ஐகானிக் நிறைய படம் சொல்லலாம். குறிப்பா தனுஷ் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, விவேக் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் அவரு. என்னுடைய 25வது படத்துல அவர் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே விஐபி படத்துல அவரை அந்த ரோலுக்கு சூஸ் பண்ணிருக்காரு. அந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஆக்சுவலா உத்தமபுத்திரன் பத்தி விவேக் ஒரு சொல்லியிருப்பாரு, எனக்கு பிடிக்காம நான் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லி உத்தமபுத்திரன் சொல்லியிருப்பாரு. எதனால அப்படின்னா படிக்காதவன்ல அவங்க 2 பேருக்கும் காம்போ வந்து பயங்கர இதா இருக்கும். ஆமா, ஏன்னா விவேக்கோட ஒவ்வொரு டைலாகுமே அதுல ஃபேமஸ். இதெல்லாம் நீ என்ன உனக்கு பைல்ஸ் இல்ல ஸ்டைல்ஸ் அப்படின்றதா இருக்கட்டும், இல்ல இல்ல பயத்துல உற்சாகம் வந்துருச்சு அதான் தண்ணி ஊத்தி மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதா இருக்கட்டும், இது மாதிரியான பல ஐகானிக்கான டைலாக் கொடுத்த படம் படிக்காதவன். பட் அதுக்கு அடுத்தது என்ன மறுபடியும் உத்தமபுத்திரன் வரும்போது கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா அதுல வந்து ரொம்ப அமைதியா தான் இருப்பாரு, ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா அதுலயுமே அவர் 2-3 ஐகானிக் டைலாக் எடுத்து போட்டிருப்பாரு. அவ்வளவு மேல இல்லப்பா, அவ்வளவு மேல இல்ல, அது இன்னைக்குமே இப்போ நாங்க அதை ஆரம்பிக்கும் போதுக்கு முன்னாடி கூட நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். இது மாதிரியான ஐகானிக் டைலாக்ஸ் வந்து உத்தமபுத்திரன்டே சொல்லியிருப்பாரு. பட் அதுக்கப்புறமே அவர் சொன்னாரு அவ்வளவு ஹிட்டான ஒரு படமா இருந்தது, படம் வெளியேந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது, அமைதியா இருந்தே எப்படி நான் ஸ்கோர் பண்ண முடியும்ன்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது அப்படின்றத அவர் ஒரு படத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. பாத்தீங்களா, இன்னொரு காம்போ நம்ம சொல்லணும், பிரகாஷ் ராஜ். தனுஷனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்ப வர பிரகாஷ் ராஜ் அவர் கூடயே அந்த பயணத்துல இருக்காரு. திருவிளையாடல ஆரம்பத்துல வில்லனா நடிச்சாரு, அதாவது மச்சானா நடிச்சு அங்க ஆரம்பிச்ச அவங்களுடைய பயணம் தொடர்ந்து நிறைய படங்கள். இப்ப ரீசெண்டா திருச்சிற்றம்பலம், இப்ப ராயன், அசுரன்லயும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அவங்க பயணம் வந்து மிக முக்கியமான வேங்கையில வில்லனா வந்து எடுத்து அடிங்களா அந்த என்ன, அதுவும் நல்லா ஒரு ஐகானிக்கான ஜாலியான ஒரு படமா இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா அதுலயுமே அவர் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இன்ட்ரோ பண்ணிருக்காரு. நம்பர் 1 யாரும் சொல்லலாம் பார்த்தோம்னா அனிருத் சொல்லலாம். அனிருத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல தனுஷ்க்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது. அது ஐஸ்வர்யா அவர்களே சொல்லியிருக்காங்க. அனிருத் உள்ள வந்ததுக்கு முக்கியமான காரணம் நான்லாம் கிடையாது, தனுஷ் தான். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான் போகும். ஏன்னா அவர் தான் தனுஷ் கிட்ட அனிருத் கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. வெற்றிமாறன் முன்னாடி ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, என்னன்னா அனிருத் வந்து ரொம்ப சின்ன பையன். அப்போ நான் பார்க்கும்போது சும்மா வந்து கீபோர்டு வாசிச்சுட்டு இருப்பான். நான் போயிட்டு பார்க்கும்போது தான் அந்த தனுஷ் என்கிட்ட சொல்லுவாரு, சார் அடுத்த ராக் ஸ்டார் இவன் தான் சார் அப்படின்ட்டு சொல்லுவாரு. கடைசியில பார்த்தா உண்மையாவே ராக் ஸ்டார் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி. சோ அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் தனுஷ். அவர் மட்டும் இல்லாம நீங்க ஷான் ரோல்டனுமே நீங்க பாத்துக்கலாம். ஷான் ரோல்டனுமே பவர் பாண்டியில எல்லாம் ஷான் ரோல்டனுக்கு ஒரு பெரிய முக்கியமான மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரியான ஒரு படம் ஒரு டைரக்டர் டெபியூ அப்படின்னும் போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போகாம ஷான் ரோல்டன் மாதிரியான ஒரு ஆளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. சோ அது வந்து அவருக்கு ஒரு பெரிய வெளிச்சமா மாறுது. அதே மாதிரி பார்த்தோம்னா தர்புகா சிவா முதலா மியூசிக் டைரக்டர் அறிமுகமான திரைப்படம் வந்து என்னை நோக்கி பாயும் தோட்டா. அதுலயும் பாட்டு எல்லாமே அவ்வளவு ஹிட். அதுல யார் மியூசிக் டைரக்டர்னு யாருக்குமே தெரியாது கடைசி வரைக்கும். அப்படி வந்து இன்னொரு ரஹ்மான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா அதுக்கு மியூசிக் டைரக்டர் வந்து தர்புகா சிவா. அவரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு மியூசிக் டைரக்டர். அவருக்கு முன்னாடி என்ன தர்புகா பிளேயர் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அவர் மியூசிக் டைரக்டரா அறிமுகமான முதல் படம்னா என்னை நோக்கி பாயும் தோட்டா தான். அண்ட் அப்கோர்ஸ் அண்ட் பட்டாஸ்ல வந்து விவேக் மெர்வினுக்கு வாய்ப்பு கொடுத்ததா இருக்கட்டும், அதுல வந்து மவனே என்ன மோதிட வாடாவா இருக்கட்டும், இல்ல ஒரு தமிழ் ஆந்தமா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமான ஐகானிக்கான சாங். சோ இது மாதிரி டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கறதுலயுமே தனுஷ் வந்து என்னைக்குமே தவறுனது கிடையாது. அண்ட் அப்கோர்ஸ் நான் ஒரு நிறைய ட்வீட்ஸ் வந்து பார்ப்பேன், தனுஷ் இஸ் க்ளோசஸ்ட் திங் டு கமல்ஹாசன் அப்படின்ட்டு. ஏன்னா கமல்ஹாசன் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் எப்படின்னு நமக்கு தெரியும். அது டைரக்டரா இருக்கட்டும், ஒரு சாங் ரைட்டரா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், மியூசிக்கை பத்தி அவரோட நாலேஜா இருக்கட்டும், அவர் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு, நடிப்பை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். ஸோ அப்படி எல்லா ஃபீல்டுலயுமே கமல்ஹாசன் கெத்து காட்டுற மாதிரி அவருக்கு க்ளோஸா இருக்க போற ஒரு ஆள் அப்படின்னா அது வந்து தனுஷ் தான். கமல்ஹாசனோட பேட்டன் வந்து யார்கிட்ட பாஸ் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா தனுஷா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்கோர்ஸ் தனுஷோட கான்ட்ரிபியூஷன் இப்பதான் 50வது படத்துக்கே வந்திருக்குது. இன்னும் எவ்வளவோ இருக்குது, அவர் போக வேண்டிய உயரங்கள் எவ்வளவோ இருக்குது. ஸோ அந்த 50வது படத்துக்குள்ளேயே இத்தனை விஷயங்களை பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் பண்ண காத்திருக்காருன்றது எனக்கு இன்னுமே தெரியல. பட் இந்த பயணத்துல வந்து அவர் மீது சில விமர்சனங்களும் வைக்கப்படும். அதாவது தமிழ் சினிமாவில ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த நடிகர் அந்த நடிகைக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரி வந்துட்டாலே அப்படி இல்ல, அதுக்கு முதல் காரணம் தனுஷா தான் இருப்பாரு அப்படின்ற அளவுக்கு மீம்ஸ் போட்டி இல்ல அவ்வளவு பேரு ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பட் எந்த இடத்துலயும் தனுஷ் அவர்கள் அதை விட்டு கொடுத்ததே இல்ல. எண்ணம் போல் வாழ்க்கை, அந்த ஒரு லைன் தான் அவருக்கு, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கடந்து போயிட்டு இப்ப மனுஷன் பயங்கர மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய 50வது திரைப்படம் ராயன், ஸோ அதுவும் வெற்றி பெற எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள். ஸோ தனுஷ் அவர்களுடைய இந்த சினிமா பயணத்துல அவருடைய நடிப்புல
உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன, அவர் பாடுறதுலயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச படம் பாட்டு என்ன என்ன? அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரஞ்சித் கண்ணன் மற்றும் லியோ. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி.